நமஸ்காரம். ஐப்பசி மாதம் துலா மாதம் காவேரி ஸ்நானமெல்லாம் முடிஞ்சுதா? இன்னைக்கு ஐப்பசி முடிய போகிற சமயத்தில் நம்ம இருக்கோம். இதை பற்றி சொல்லுங்கம்மா. காவேரி ஸ்நானம்லாம் பண்ணினேன். நாளைக்கு கடமுழுக்கு, நாளானைக்கு முடவு மோட்சம். கார்த்திகை 1ஆம் மாதம் மாசப்பரப்பு திங்கக்கிழமை மாசப்பரப்பு இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் 10 மணி 9:30 ஸ்கூல்னா ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குற மாதிரி பெருமாள் ஒரு பண்ணலாம். அதுக்கு பேரு முடவன் முழுக்கு அப்படின்னு பேரு. போய் பண்றதுக்கு முடியாதவா அவங்கங்க பூம்புகார் முடிய காவேரி ஓடுறது, கடல்ல கலக்கிற முடிய பூம்புகார் முடிய எங்க வேணா குளிக்கலாம். அதாவது தலைக்காவேரி ஆரம்பிச்சு காவேரி உற்பத்தி ஆகக்கூடிய தலைக்காவேரியில ஆரம்பிச்சு பூம்புகார் வரைக்கும் காவேரி ஓடுறா. அவ்வளோ நீளமா எங்கெங்க துறை இருக்கோ அங்கெல்லாம் குளிக்கலாம். ரொம்ப விசேஷம். நாளானைக்கு எல்லாரும் மாயவரம் தான் போவா. மாயவரத்தில் குளிக்கணுமா. போக முடியாதவா எல்லாம் அவ்வளவா இருக்கிற இடத்துலயே எங்க காவேரி நதி ஓடுறதோ அங்க போய் காவேரி ஸ்நானம் பண்ணலாம். அதாவது கார்த்திகை மாதம் பிறந்தாலும் முதல் நாள் நமக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காரு. இத்தனை நாள் முடியலனாலும் அன்னைக்கு ஒரு நாளாவது அதாவது கடைசி கடைமுழுக்கு, அடுத்தது கார்த்திகை முதல் நாள், கார்த்திகை மாத பிறப்பு. அன்னைக்கு பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான காலம், விஷ்ணு பதி புண்ணிய காலம்னு அதை சொல்றா. அப்புறம் இந்த கார்த்திகை மாசம் பிறந்துருது இல்லையா? அப்ப இந்த கார்த்திகை மாசத்துல என்ன பண்ணணும் நம்ம வீடுகள்ல அகங்கள்ல? கார்த்திகை மாசம் தினந்தோறும் சாயந்தரம் 5:30 மணிலேருந்து 6க்குள்ள 2 விளக்கு ஏற்றி 2 வாசப்படிக்கும் வைக்கலாம். அதாவது அகல் விளக்கும் வைக்கலாம், மற்ற விளக்கு எதாக இருந்தாலும் வைக்கணும். வச்சு விளக்கு ஏற்றி வச்சா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு சன்னதிலையும் கோவிலுக்கு போனால் ஒவ்வொரு சன்னதிலையும் சகசரநாம தீபம் ஏற்றுவா. அப்போ நம்ம அதுலேயும் கலந்து எல்லா தீபமும் ஏற்றலாம். அதாவது கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லா கோவில்கள்லையும் சன்னதியில் ரொம்ப விசேஷம். அந்த சன்னதிக்கு போய் 2 விளக்கு ஏற்றலாம். அவளால் முடிஞ்சது எவ்வளோ விளக்கு வேணா நீ ஏற்றலாம். ஆனால் 2 விளக்கான ஏற்றணும். ஏற்றி கண்டிப்பாக ஆற்றுலையும் வைக்கணும், கோயில்களையும் போய் விளக்கு ஏற்றணும். சகசரநாம தீபம் எல்லா சன்னதிலையும் நடக்கும். சகஸ்ர தீபம் எல்லா சன்னதிலையும் நடக்கும். கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் நரசிம்மருக்கு. அதே மாதிரி திங்கக்கிழமை சோமவாரம் அப்படின்னு அதுவும் விசேஷம். அந்த சோமவாரத்தன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் இயற்கையை போற்றும் வண்ணம் நம்ம ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் பிரதர்ஷனம் பண்ணுவா இல்லையா? சரி ஓகேம்மா. சொல்லுங்க, இன்னும் ஏதாவது ஸ்பெஷலாக இந்த கார்த்திகை மாதத்தில் ஆழ்வார்கள் அவதரித்திருக்கார்கள், அவர்களை பற்றி சொல்லுங்க ஒரு 2 வார்த்தை. கார்த்திகை மாதம்னா திருப்பண்ணாழ்வார் திருமங்கை ஆழ்வார் 2 பேருமே அவதரித்த மாதம். அதனால 2 பேரும் ரொம்ப உகந்த கார்த்திகை மாதம். கார்த்திகையில் சாயந்தரம் 2 விளக்கு கண்டிப்பாக ஏற்றியே ஆகணும். அதே மாதிரி மாழி மாதம் காத்தால விளக்கு ஏற்றணும். அதே 2 விளக்கு மாழி மாதம். இந்த கார்த்திகை மாதமும் மாழி மாதம் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஓ சரி ஓகேம்மா. எல்லாரும் விளக்கு ஏற்றுங்க. எல்லாரும் விளக்கு ஏற்றணும். கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கார்த்திகை வருது. அன்னைக்கு அதை பற்றி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணி அம்சம் பண்ணணுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாம் நிறைய சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்ல வரதே நாளைக்கும் நாளானிக்கும் கண்டிப்பாக காவேரியில் போய் எல்லாரும் தீர்த்தம் ஆடணும். அதாவது கூட போய் ஏதோ முல்லை போய் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. எல்லாருமே பண்ணுவோம். ஓகேம்மா, ஓகே, ரொம்ப சந்தோஷம்மா. காவேரி நதி போல் நதி ஒரு வாழ்வாதாரம். நம்ம எல்லாருக்கும் அந்த நதி இருந்தால் தான் நீரின்றி அமையாத உலகு இல்லையா? அந்த காவேரி தான் நம்மளை எல்லாரையும் வாழ வச்சுருக்கா. அந்த காவேரி பொன்னி நதி நல்லா பொங்கி வரக்கூடிய இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் நீராடி காவேரியுடைய அருளும் அரங்கனின் அருளும் அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா. வணக்கம். நன்றி.